வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. வணக்கம் சார். சார், காஷ்மீர் பஹல்காம் அந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலை தொடர்ந்து ஒன்றிய அரசு என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானுடைய அந்த எக்ஸ்தல பக்கத்தை முடக்கி இருக்கிறதா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் 48 மணி நேரத்தில் வெளியேறணும் அப்படின்னு சொல்றது, சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒன்றியத்தில் எந்த ஒரு அரசா இருந்தாலும் இந்த மாதிரியான முடிவுகள் தான் எடுப்பாங்களா? இவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு எந்த அளவுக்கு சரியானதா இருக்கு? இதில் ரொம்ப நம்ம கவனிக்கத்தக்கக்கூடிய விஷயம், தாக்குதல் நடந்த நேரம் எப்போ நடந்திருக்குது அப்படிங்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து ஒரு தீவிரவாதி மும்பை தாக்குதலுக்குடைய மூளையாக செயல்பட்டார். கனடா நாட்டில் குடியுரிமை பெற்ற ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் கனடா நாட்டில் போய் குடியுரிமை பெற்று அங்கிருந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட அமைப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வர்த்தக நகரமான மும்பையின் மீது தாக்குதல் நடத்துனாங்க. மும்பைக்குள்ளே புகுந்து இதே மாதிரி தான் கண்ணில் பட்டவங்களெல்லாம் சுட்டாங்க. இதே முறையில் பொதுமக்கள், அதாவது குறிப்பிட்டு ஒரு இராணுவத்தையோ அல்லது காவல்துறையோ குறிவைத்து இலக்கு வைத்து தாக்காமல் போட்டில் படகு மூலமாக இறங்கி கண்ணில் பட்டவங்க தாக்குதல் நடத்தி கடைசியில் தாஜ் ஹோட்டலுக்குள்ளே போய் உள்ள பணைய கைதிகளை பிடித்து வைத்து அவர்களையும் கொலை செய்து அவர் மீட்டெடுக்க 2 நாட்கள் ஆனது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதே வகையான தாக்குதல் இப்போ காஷ்மீரில் என்ன வகையான தாக்குதல் நடந்ததோ அது மாதிரி அப்பாவி பொதுமக்கள் அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவம் சம்பவத்தினுடைய மூளையாக செயல்பட்டவர் ராணா அப்படிங்கிற நபர் தான். அவர் அமெரிக்க சிறையில் வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்தியாவினுடைய சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும். ஏன்னா அதில் நேரடி குற்றவாளியான அப்துல் கசாப் மட்டும் தான் மாட்டினார். மீதி எல்லா பேரும் கொல்லப்பட்டு இந்திய பாதுகாப்பு படையால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர் ஒருத்தர் தான் இருந்தார். அவரும் வாக்குமூலம் வாங்கி அடுத்த சில இதில் அவரும் தூக்கிலிடப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார். இந்த சூழலில் இப்போ இந்தியா கைதிகளை பரிமாற்றக்கூடிய இந்தியாவுக்கும் அமெரிக்க உடன்பாடு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கைதியை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்குது. அவர் அவருக்கும் கண்டிப்பாக தூக்குவது உறுதி அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது கனடா நாட்டு குடியுரிமை பெற்றிருந்தாலும் அமெரிக்க சிறையில் அவர் வந்திருக்காரு. இந்தியாவில் நடைபெற்ற ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டார். அப்படிங்கும்போது அப்துல் கசாப்புக்கு என்ன விதமான ஒரு தண்டனை வழங்கப்பட்டதோ அதே தான் அவருக்கும் வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத செய்தியாக இருக்குது. இப்படியான சூழலில் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதா தான் நம்ம கருத முடியும். இதுக்கு பின்னணியில் பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு இந்திய அரசினுடைய அமைப்புகள் குற்றம் சொல்கிறாங்க. குறிப்பாக பாஜகக்காரங்க கடுமையாக காஷ்மீரியர்களையும் இதுதான் சாக்குன்னு சொல்லி இஸ்லாமியர்களையும் பேசக்கூடிய விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்திய அரசு செய்யக்கூடிய செயல்கள், குறிப்பாக பாகிஸ்தானுடனான பாகிஸ்தானியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள்லாம் உடனடியாக வெளியேறணும், விசா கேன்சல் பண்ணி வெளியேறணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தினுடைய பாகிஸ்தானுடைய எக்ஸ்தலத்தை தடை செய்வது, தூதரகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, இந்த மாதிரியான இதில் ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி இப்போ சிறுவில்லைத்தனமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு எல்லைப்புற பகுதியில் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்குது. உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு, உங்களுடைய உளவுத்துறையினுடைய குறைபாடு, இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படியான சூழலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தியாவினுடைய பகுதியை ஒரு வடகிழக்கு பகுதியை சீனாவுடைய இராணுவம் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கைப்பற்றுறாங்கன்னு செய்தியில் வரும்போது உடனடியாக சீனாவுடைய ஆப்புகளை தடை செஞ்சார் மோடி. அதன் மூலமாக ஏதோ சீனாவுக்கு வர்த்தக ரீதியாக ஏதோ இது பண்ண மாதிரியும் சீனா ஏதோ பின்னடைவு அடைஞ்ச மாதிரியும் எல்லாம் ஒரு செய்தியை உருவாக்குறாங்க. அதனால் எந்த பயனும் கிடையாது. இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க சீனாவுக்கும் அமெரிக்காவும் வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்குது. சீனா கவலையே பட மாட்டேங்குது. ஏன்னா சீனாவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி அளவில் அமெரிக்கா வெறும் 5 விழுக்காடு தான் இருக்குது. மீதி 95% அவன் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுக்கும் அவன் தான் அனுப்புகிறான். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு இறக்குமதியில் சீனாவுடைய பங்கு தான் 80% இருக்குது. அப்படி உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே உணர்ந்துட்டான் சீனா. அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. இப்படியான ஒரு சூழலில் நீங்கள் வெறும் அவனுடைய ஆப்புகளை இது பண்ணிட்டு தான் அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிங்க. அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவனுடைய எக்ஸ்டலத்தை கணக்கு முழுக்கிறது. பாகிஸ்தான், அதாவது இந்தியாவில் இந்தியாவுக்கு வரக்கூடிய பாகிஸ்தானியர்கள் யாரெல்லாம் வராங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவுக்கு தொழில் ரீதியாக வருபவர் அவர்கள் பல்வேறு தடையை தாண்டி பல்வேறு ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்களுடைய பின்புலத்தை எல்லாம் விசாரித்து தான் பிஸ்னஸ் விசா வாங்குவாங்க.
அப்படியே கொடுத்தாலும் அவங்க வந்து இங்கே எதுக்காக வராங்கன்னு சொல்லி அவங்க எந்நேரமும் உளவு பிரிவினுடைய கண்காணிப்பின் தான் இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, அவங்களுடைய ஃபோன் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே தங்குறாங்கன்னு எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி வருபவர்கள் பார்த்திங்கன்னா சிகிச்சைக்காக வருபவர்கள். அங்கே வந்து உரிய சிகிச்சை கிடைக்காம பக்கத்தில் அவங்களால அஃபோர்டபுளாக போக முடிந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியாவாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள எத்தனையோ விஷயங்களுக்காக வரலாம். ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு அது இதுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களுக்காக இங்கே வராங்க. அப்படி வரக்கூடியவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து இந்த ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் திரும்ப அனுப்புனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க மற்ற நாடுகளுடன்? உங்களை எதிர்த்து பேசிய மாலத்தீவுடன் எப்படி நடந்துக்கிட்டீங்க? இலங்கையில் வந்து நேரடியாக சீனாவை வந்து இறக்கி கால் பதிக்க வைத்த இலங்கை அதிபர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, இலங்கை நாட்டை எப்படி நடந்துக்கிட்டீங்க, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ சுப்பிரமணிய சாமி வந்து கேட்குறாரு, இது வந்து உடனடியாக உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாரு. அவரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. மோடியும் அமித்ஷாவும் உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி நேற்றிலிருந்து திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார். அவர் பாஜகவில் தான் இருக்கார். மற்றவர்கள் அரசியல் பேசினால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது மற்றவர்கள் பேசினா வந்து அவங்களுடைய சங்க பிடிச்சி கடிக்கிற அளவுக்கு வந்து வேட்டை நாய்களை போல் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து இயங்குறாங்க இல்லையா? ஸோ உங்கள் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், இது வந்து ஒரு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய இதுவரைக்கும் இருந்த உள்துறை அமைச்சரில் மிக மோசமான உள்துறை அமைச்சர். இன்னைக்கு வந்து இவர் நம்மளுடைய இங்கே அதிமுகவினுடைய துணைத் தலைவர் இருக்காரு ஆர்பி உதயகுமார், நவீன இரும்பு மனிதர்னு பேர் கொடுத்தாரு. அன்னைக்கே வந்து அவருக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி உங்களுடைய எதிர்வினை இருக்குது? ஏன்னா புல்வாமா தாக்குதலுக்கு பிறகோ பகல்கோட் தாக்குதலுக்கு பிறகுலாம் வந்து நீங்கள் வந்து எப்படியான விஷயங்கள் நடந்துக்கிட்டீங்க? உடனடியாக வந்து நாங்கள் வந்து விமானப்படையை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி குண்டு வீச்சு நடத்த போகிறோம்னு சொல்லி பண்ணாங்க. அந்த தாக்குதலில் என்ன நடந்தது? அது கடைசியில் பார்த்தா பாகிஸ்தான் வந்து அதிகாரப்பூர்வமாக 2 மரங்கள் மட்டும்தான் வந்து சேதமடைஞ்சதுன்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அதை வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஒப்புக்கொண்டாங்க. ஆமாம், வந்து எங்களுடைய தாக்குதல் வந்து ஒரு எச்சரிக்கைக்காக தான் தாக்குதல் நடத்தணும், யாரையும் பாகிஸ்தானுடைய இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தலை அப்படின்னு பின்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி தான் இருந்தது அது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறது ஒன்று எப்படின்னா, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தினுடைய ஒரு தளபதியை நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க, அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து இறக்கிறீங்க, அவரை தூக்கில் போகிறப்ப தான் போகிறீங்கிறது தான் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இப்படிலாம் இருக்கும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும்? இதுக்கான ரிட்டலியேஷன் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ சாதாரண நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் தென்னாட்டில் இருக்கோம், நமக்கே தெரியுது அவங்க கொண்டு வரும்போதே கண்டிப்பாக இதற்கு எதிர்வினையாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி. அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நடக்கட்டும்னு இருந்தீங்களா? இப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மனதில் வருமா வராதா? ஏன்னா ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டுக்கு பயணம் போயிருந்தார். மகாராஷ்டிரா அவருடைய பாஜக ஐடி விங் வந்து எழுதுறாங்க, எப்பெல்லாம் வந்து ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு பயணம் போகிறாரோ அப்போல்லாம் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் உடனடியாக டெலிட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ கொடூரமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கே போகக்கூடாதா? நியாயமா இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஒரு 10-15 ஆண்டுகளாக தேடப்பட்ட ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிச்சி அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து ஒப்படைச்சி அவங்க இங்கே இந்திய விசாரணை மன்றத்தில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சிறையில் வச்சுருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சிறையில் வச்சுருக்கீங்க. அப்படியேப்பட்ட பாதுகாப்பான சிறையில் ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ரிட்டலியேஷன் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ உங்களுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி தானே அது. ஆனா இந்த ஒன்றிய அரசை வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணி பார்க்கவே முடியல. அதாவது எதிர்கட்சிகள் தவிர்த்து அந்த மீடியாக்களுமே சொல்றேன், இப்போ ஒன்றிய அரசு, இப்போ பாஜக வந்து ஒன்றியத்துல இருக்கு, அந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க? இதுக்கு வந்து மோடி என்ன சொல்றாரு, அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி யார் பக்கத்துல இருந்தா வந்து எழுந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இன்னொன்னு வந்து இதை எப்படி பாஜக அரசியல் ஆக்கலான்ற மாதிரி தான் வந்து தெரியுது. இது வந்து உண்மையிலேயே ஒரு மதவாதத்தின் அடிப்படையில நடந்தா கூட அதை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா ஆக்காம பாத்துக்கிறது தான் ஒன்றிய அரசுடைய வேலையா இருக்குமே தவிர, ஆனா இது மதவாத அடிப்படையில நடக்கல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களே வந்து எங்களை காப்பாத்தினதே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்ற பல வீடியோக்களை பார்க்க முடியும். குஜராத்தை சேர்ந்தவர்கள், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்தவங்க இவங்க ஆரம்பத்தில் சம்பவம் நடந்த உடனே வந்து பாஜகவினுடைய சமூக வலைத்தளங்களில் எப்படி இயங்குனாங்க, எப்படிப்பட்ட செய்தியை பரப்புனாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ போயிட்டு வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க, இன்னைக்கு காப்பாற்றினவங்கலாம் வந்து தன்னுயிரை பணைய வச்சு காப்பாற்றினாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு செய்தி வந்திருக்குது. அதாவது எல்லா டாக்ஸிலையும் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அவங்கவுங்க அறைகளுக்கு திரும்புவதற்கு அல்லது விமான நிலையத்துக்கு செல்வதற்கு எங்களுடைய கார்களை இலவசமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இத்தனைக்கும் வந்து அங்கே மக்கள் வந்து ரொம்ப
செழிப்பான இதுலலாம் கிடையாது. தொடர்ந்து உள்நாட்டு போர் அது இதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த சுற்றுலா பயணிகளை நம்பிதான் அந்த இடமே இயங்குது அப்படின்னே சொல்லலாம் சார். சோ அந்த மாதிரியான வாழ்வாதாரத்துல இருக்கிற மக்கள் தான் அங்க இருக்காங்க. அவங்க இதை செய்யணும்ன்ற ஒரு அவசியமே இருக்காது. பட் அவங்களும் வந்து இந்திய நாட்டு மக்களை வந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வரதுக்கு எல்லா விதமான உதவிகள் செஞ்சிருக்காங்க. மசூதிகளை வந்து தயார் நிலையில வச்சிருந்தாங்க வந்து தங்குறதுக்காக. சோ இதெல்லாமே வந்து வீடியோல இதுல மதத்தை கலப்பதுங்கிறது அபத்தமான விஷயம். இப்ப நீங்க ஈராக் போர் நடந்தது, பல ஆண்டு காலம் நடந்தது. 2 பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரே ஒரு கடவுளை இறைவனை வணங்கக்கூடியவர் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டு காலம் போர் நடந்தது. அதுக்கு ஒரு பக்கம் காரணம் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ரஷ்யாவும் ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவும் ஆதரவாக இருந்த காரணத்தினால இவர்களுடைய ஆயுத போட்டியை வந்து அங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்படிதான் பார்க்க முடியும். இப்ப காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது காஷ்மீர் விடுதலை போராட்டத்துக்கான பிரச்சனை. அதுல வந்து நீங்க பாகிஸ்தானுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தான் வந்து அதை வந்து பயன்படுத்திக்குது. இந்தியாவினுடைய பகையை வந்து பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை ஒரு பகடைக்காயை பயன்படுத்தி பண்ணிக்குதே தவிர அங்க அது காஷ்மீரிகளுடைய பிரச்சனை. இப்ப ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதை பயன்படுத்தினாங்கன்றாங்க. ஜெனிப்பூருங்கிற இடத்துல வந்து இப்போ மாணவர்கள், காஷ்மீரி மாணவர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இது வந்து அவன் வந்து எப்படி அவன் நீங்கள் காஷ்மீர் இந்தியாவோடதுங்கிறீங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? மாணவர்கள் அடிக்கிறீங்களே. நீங்கள் வந்து முதல்ல உங்களுடைய மனநிலை என்ன? இப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க பாஜக எம்எல்ஏட்ட, அவனை விரட்டி அடிக்கிறாங்க. பாஜக எம்எல்ஏட்ட நீங்கள் வந்து எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அசால்ட்டாக இருந்துருக்கீங்களே, இது முன்கூட்டியே எச்சரிக்கை இருக்க வேணாமா? உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா செய்வாரா மாட்டாரான்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு பத்திரிகையாளர்களே விரட்டி அடிக்கிறாங்க. இத்தனைக்கும் பத்திரிகையாளர் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அரசுக்கு வந்து சார்பாக தான் இருக்குது. இப்படியான சூழலில் ஒரு 2-3 பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அடிக்கிறாங்க. இன்னொன்று சார், அதை அவங்கள பார்க்க போன பாஜக அதிகாரியே வந்து பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட வந்து நீங்கள் வந்து இஸ்லாமியரா இல்லையான்ட்டு கேட்டு வந்து உங்களை வந்து துன்புறுத்தினாங்க, அடிச்சாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் ஆவேசமா பேச அந்த லேடியுமே ஆவேசமா அதை வந்து எடுத்து சுவந்த அதிகாரி மேற்கு வங்காளத்தினுடைய பாஜக தலைவர் அவர் வந்து வரக்கூடிய அடுத்த ஆண்டு 26ல் தேர்தல் வர இருக்குது. அதற்கான வீடியோக்களை இப்போ தயார் பண்றாரு. இந்த மாதிரி பேசி, ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருந்தவர், திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து இடி கேஸ்ல மாட்டி இடி கேஸ்ல இருந்து தப்பிப்பதற்காக அவர் பாஜகவுக்கு போய் அங்க வந்து அவர் ராஜா இல்லை, ராஜா வேஷம் போட்டிருக்காரு. அது மாதிரி வந்து அவர் வந்து இடிக்கு பயந்து போய் அங்கே போய் உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த அம்மாட்ட சொல்லுங்கிறாரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறதா உண்மை. ஏங்க வந்து எங்க இருந்து சுட்டாங்கன்னே தெரியாம இறந்துருக்காங்க. அவங்களே தீவிரவாதிகள் சொல்லக்கூடிய நபர்கள் மறைந்திருந்து சுட்டுருக்காங்க. இவங்களை காப்பாற்ற போன முயற்சியில ஒரு குதிரை ஓட்டக்கூடிய அந்த வாலிபர் இறந்து போயிருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமியர். ஆமா, அவர் இஸ்லாமியர், அவர் காஷ்மீரி. அப்படிதான் பார்க்க முடியாது. நம்ம அதுதான் ரொம்ப நுணுக்கமான பார்வை. அவர் காஷ்மீரின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அவர் இஸ்லாமியரா இந்துவாங்கிற விஷயமே கிடையாது. அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர், காஷ்மீரி. அவர் அவ்வளவுதான். அவர் வந்து அங்கே இருக்க தன்னை நம்பி வந்திருக்க மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக போய் உள்ளே போய் அவர் இறந்து போயிட்டார். அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படியான சூழல் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் மடைமாற்றி வேறு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனையாக கொண்டு போகிறது தான் இருக்காங்க தவிர, இதே சூழல் வந்து நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா இவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியும். இதை விட மோசமான ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லி பேசியே ஆகணும். குறிப்பாக விமான நிறுவனங்கள் ஃப்ளைட் சார்ஜை வந்து அப்படியே 100 மடங்கு உயர்த்திட்டாங்க. 8000 ரூபா இருந்த ஃப்ளைட் சார்ஜ் 81,000 ரூபா. 81,000 ரூபா எங்கேருந்து? ஸ்ரீநகர்லேருந்து பெங்களூருக்கு வருவதற்கு 81,000 ரூபா ஃப்ளைட்டு. நாம் வந்து தமிழ்நாடு அரசு பணம் கட்டி டெல்லிக்கு அழைத்து வந்து அங்கேருந்து சென்னைக்கு அழைத்து வந்துருக்கோம் இல்லையா? இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் பணம் கட்டி கூட்டு வந்துருக்கும். விமான நிறுவனங்கள், ஏன்னா இந்திய அரசுகிட்ட விமானம் இல்லை, தனியார் நிறுவனங்கள் இதுதான் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைனமிக் இதெல்லாம் ரேட்டு இதாகிடும். எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னா சர்ச் பண்ண ரேட்டு கூட்டிகிட்டே போகும். 100 பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கான ரேட்டு வந்து 300 ரூபா கூடும். 1000 பேர் சர்ச் பண்ணுறோம், இது மாதிரி கூட்டிகிட்டே போகும். 81,000 வந்துருச்சு டைனமிக் ப்ரைஸிங்கில். 81,000 எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண ஒரு இந்தியாவுக்குள்ள இருந்து சுற்றுப்பயணம் போகக்கூடியவங்க வந்து அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. முதல்ல ஊர் வந்து சேரணும்னா 81,000. அது வந்து அரசு வேடிக்கை பார்த்தது. ஏன்னா இந்த பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு விமானத்தை நிலையங்களை விற்றாங்க, விமான நிறுவனங்களை விற்றுட்டாங்க. எல்லா மனிதனுடைய விலையை வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். சார், இன்னொரு விஷயம், இப்போ இந்த சமயத்தில் அதை பேசுறது சரியான்னு கூட எனக்கு தெரியல. இந்த 370 வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா காஷ்மீரில் வந்து ஒரு அமைதி நிலவும், எல்லாருமே நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி மோடி வந்து சொன்னதும் அதை நம்பி மக்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும் வந்து எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? ஆமாம், உண்மைதான். மக்கள் வந்து பாஜகவை நம்பி தான் இப்போ உயிர் போனதுக்கான காரணமே பாஜகவினுடைய இதுதான். நீங்கள் வந்து அங்கே அமைதி திரும்பியதுன்னா முதல்ல அங்கே வந்து நீங்கள் தேர்தலை நடத்தியிருக்கணும்.
நீங்கள் அந்த மாநிலத்தை இப்போ பிரித்து போட்டீங்க. தேர்தல் நடத்தினா இப்போ அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா கூப்பிட்டு டிஸ்கஷன்லேயே உட்கார வைக்கல. அது என்ன ஒரு விஷயத்த பண்ணாலும் அதுக்குரியவங்களை இவங்க சேர்த்துக்கிறதே கிடையாது எப்பவுமேன்றதுக்கு தான். ஏங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்க, ஒரு மக்களால் அதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க சேர்த்துக்க மாட்டாங்களா பாஜக அதுதான் சொல்ல வரேன். ஒரு முதலமைச்சர் அவர், நீங்கள் ஒரு யூனியன் டெரிட்டரியாக நீங்கள் மாற்றிட்டா கூட அவர் முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் பேசணும். அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து ஒரு பாரம்பரியம் கொண்டவர், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அறிந்தவர், இந்தியாவை ஏற்றுக்கொண்டவர். அதாவது காஷ்மீரில் வந்து இந்தியாவுடன் ஒப்படைக்கப்பட்ட காஷ்மீரில் இந்தியாவை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர் ஃபரூக் அப்துல்லாவாக இருக்கட்டும், ஷேக் அப்துல்லாவாக இருக்கட்டும், அவருடைய பேரன் இவர் உமர் அப்துல்லாவாக இருக்கட்டும். உமர் அப்துல்லாவை கூப்பிடவே இல்லையே. இவரெல்லாம் இல்லாமல் வந்து உள்ளூர்காரனே இல்லாமல் நீங்கள் என்ன போய் மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்லாம் ஒரு கேள்விலாம் இருக்குது. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் 2 பேர் வந்து அங்கே போயிருக்காங்க. அங்கேயே இருந்து பல நாட்கள் இருந்திருக்காங்க. அவர்களுடைய தங்களுடைய இதை இப்போ சொல்கிறாங்க. உண்மையாலுமே பாருங்களேன், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் குறிப்பாக வந்து நம்ம மத ரீதியாக நம்மலாம் யாரையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் அவர்கள் தங்களை வந்து நாங்கள் இந்துக்கள் தான், ஆனால் அந்த மக்கள் எங்களை எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் அதாவது காந்தியை சுடும் போது நாட்டில் வந்து கையில் வந்து இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டான். அதனால் வந்து ஒரு கலவரம் வரட்டும், காந்தியை கொண்டவன் வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்லி ஒரு கலவரம் வரட்டுங்கிறதுக்காக பச்சை குத்திட்டு தான் போனான். அந்த நேரத்தில் வந்து பெரியார் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து காந்தியை கொன்னது வந்து ஒரு இந்துன்னு சொல்லி தான் வந்து ரேடியோக்குள்ளே சொன்னாங்க, ஏன்னா கலவரம் வராமல் தடுப்பதற்கு. அது போன்ற ஒரு வேலை முதலாக அந்த வேலையை செய்தது தமிழ்நாட்டில் பெரியார் தான் செஞ்சார். அது மாதிரி இந்த இளைஞர்கள் பேசியது பார்க்கும்போது அதான் தோணுது. ஒரு சார்பற்ற ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி நம்ம இருக்கணுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான். நான் ஒரு ஹிந்து, நாங்க சிராஜ் அருண் நம்ம சேனல்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, காஷ்மீர் போயிருப்போம். எல்லா இடத்துலயும் குப்வாரா, பாரமுல்லா, பகல்கம், டீத்வால், கிரண், டன்மர்க் அப்படின்னு குல்மர்க், எல்லா பேரும் ஸ்டோன்மர்க், பகல்கம்னு எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு வந்து போயிருக்கோம். அங்க தங்கி இருக்கும். ஈவன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பார்டர்ஸ் அங்க கூட தங்கி இருக்கும். நான் ஒரு ஹிந்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நாங்க தங்கின எல்லா மக்களுமே பரவாயில்லன்னு சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஈவன் இன்ஃபேக்ட் வந்து இவனை ஹிந்துன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவான்னா, சோ வாட் இருந்தா என்ன, இங்க எல்லாருமே இந்தியன்ஸ், நம்ம எல்லாருமே மனிதர்கள், பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிதான் இவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டும், அந்த போர்வையை விரிச்சு இவனை வரவேற்ற முறையா இருக்கட்டும், நைட்டு தங்க வச்சதா இருக்கட்டும், ஈவன் அதெல்லாம் ரெட் அலர்ட்ல இருக்க ஏரியா, அவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச ஏரியால தங்க வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இடத்துல கூட என்ன பண்ணுவானா, அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 100 சதுரடி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மினிமம் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. பகல்கம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த இடத்துல இந்த தாக்குதல் நடந்துட்டு என்னால நம்பவே முடியல. ஏன்னா அங்க இருந்திருக்கோம், பகல்கம்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே ஆளுங்க இருந்திருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஈவன் வந்து ஸ்ரீநகர்ல கிரிக்கெட் விளையாடும் போது, காலையில கிரிக்கெட் விளையாடுவோம் எப்பயுமே, அப்ப விளையாடும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்மி ஆபீசர் வந்து எங்களை பார்த்து கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன விளையாடுறீங்க, ஓகே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க டிராவலர்ஸ் ஓகே சேஃபா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி என் கூட நின்று பாத்துட்டு போவாங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வாட்டர் கிராம் அப்படின்ற இடத்துல நாங்க டென்ட் போட்டுருந்தோம். ஒருத்தவங்கள பர்மிஷன் கேட்டு டென்ட் போட்டுருந்தோம். பகல்ல பார்த்தா எங்களை சுத்தி ஃபுல்லா ஆர்மிக்காரலாம் நின்றாங்க. ஏன்னா இவ்வளவு ஆர்மிக்காரங்க நிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அங்க ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாரு, எங்களோட சப்ஸ்கிரைபர், வீடியோ பாக்குறவங்க. ஹலோ சிராஜ் அருண், உங்க வீடியோஸ் நான் பாத்திருக்கேன், நேத்து வந்து இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு, ஆனா நீங்க டென்ட் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு சேஃப்டிக்காக நாங்க வெளியே நிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹோல் நைட் அவங்க இருந்தாங்க எங்களுக்காக. சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்க இருக்கும்போது பொதுவா வந்து வேற ஊர்ல ஒரு ஏதோ தப்பு நடந்துச்சு, டெரரிஸ்ட் வந்து டூரிஸ்ட வந்து கொண்டுட்டாருன்னு, இங்க மட்டும் தான் ஹிந்துவை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து தப்பு பாகிஸ்தான் பண்ணிருக்காங்க, ஒரு அமைப்பு அதை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு. அது மிகப்பெரிய தப்பு, அதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஆனா இந்த சோசியல் மீடியாவும் இன்ஃபுளுசர் என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துவை கொண்டாங்க, அதுதான் இங்க தப்பு, தயவு செய்து அதை எல்லாரும் மறந்துருங்க. நம்ம வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அது தப்பு, நடந்தது தப்பு தான், ஆனா இதுக்குள்ள பேக்கெண்ட்ல நிறைய இருக்கும். ஹிந்துன்னு போர்ட்ரேட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து வக்ஃப் போர்டு சட்டத்தோட பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு, வெஸ்ட் பெங்கால்ல போகுது. 2 வருஷமா எந்த பிரச்சனையும் நடக்காத காஷ்மீர்ல திடீர்னு எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இதையும் நம்ம யோசிக்கணும். அதே பக்கம் ஒரு அமைப்பு வேற அதை வந்து ஒத்துக்க வேற செஞ்சிருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மத ரீதியை அதை கொண்டு போக கூடாது. அதற்காண்டி தான் இந்த வீடியோவை நானும் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று இரவு வந்து எம்எல்ஏக்களுக்கு விருந்து வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கான பின்னணி என்னவா இருக்கும், நேற்று நைட் அந்த விருந்து கொடுக்கறதுக்கான அவசியம் வந்து என்னவா இருக்கும்? முன்கூட்டியே அவர் ஏதோ விருந்து கொடுக்க போறதா சொன்னாங்க. அதான் கூட்டணிக்கு பிறகு அவங்க யார்ட்டையும் எந்த எம்எல்ஏட்டையும் கலந்தாலோசிக்காமல் கூட்டணி வச்சாங்க இல்லையா, அதனால வந்து எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருப்பாங்கிறதுக்காக ஒரு கூப்பிட்டு இந்த விருந்தை வந்து முன்கூட்டியே அறிவிச்சிட்டாரு. இப்படிலாம் அறிவித்தாலும் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நாட்டில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. குறிப்பாக இப்படியான ஒரு
பயணிகள் பயணம் பண்ணவங்க அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிடுறாங்க. இந்த சூழலில் இந்த விருந்து தேவையா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இதே வேலையை திமுக செய்திருந்தால் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அவருடைய எம்எல்ஏக்களை பூரா அழைச்சி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், மீன் வறுவல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு ஆம்லேட் அது இதுன்னு போட்டு இதை வந்து செய்தியாளர்களுக்கு கொடுத்து இதெல்லாம் வந்து வரக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி வீட்டில் வச்சு விருந்து போடுறாங்க அப்படின்னு போட்டு இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு இது வந்து செய்தியாக மாறுது. எல்லாம் மாறுது. இதே வேலையை திமுக மட்டும் செய்திருந்தால், அது ஒரு சாதாரணமான ஒரு விருந்தோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்குன்னு வச்சுங்களேன், பண்ணியிருந்தா இந்த ஊடகங்கள் எப்படி டீல் பண்ணியிருக்கும். இது எடப்பாடியும் வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ வந்து கூப்பிட்டு வந்து சமாளிக்கணும். அவங்களுக்கு கூப்பிட்டு நான் வந்து எனக்கே தெரியாதுங்க, அமித்ஷா வந்தார் கூப்பிட்டாரு விருந்து, இப்போ இதுக்கு ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அறிவிக்க வச்சிட்டாரு. அதனால் வந்து நான் என்ன முடிவுங்கிறது நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அமைதியாக இருங்க, அது வரைக்கும் இந்த பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு போங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் இதில் வந்து ஒரு ஊடக சொகுசு ஒன்று இருக்குது. இது திமுக செய்திருந்தால், திமுக ஒரு டீ குடிச்சிருந்தா, ஒரு தேநீர் விருந்து நடத்திருந்தா கூட வந்து இந்நேரம் வந்து நாடே துக்கத்தில் இருக்கும்போது இப்படி செஞ்சுருக்கலாமான்னு கேட்பாங்க. ஒரு கூட வந்து எடப்பாடியை கேட்கல. அதுதான் ஊடக சொகுசு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகத்தை அமைக்கணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து பேச்சுக்கள் வந்து நடந்தது. கும்பகோணத்தில் வந்து கலைஞர் அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகமும் அமைக்க இருக்கிறதா முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேசிய நிகழ்ச்சியை நிறைவு பண்ணணும். கண்டிப்பாக சுமையா, குறிப்பாக நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. கலைஞர் வந்து அவர் வாழும் காலத்தில் அவர் வந்து ஒரு வாழும் பல்கலைக்கழகமாகவே இருந்தவர். எந்த துறையில் எடுத்தாலும் கலைஞர் வந்து எதை எடுத்தாலும் அந்த துறையில் போய் அதை பற்றி பேசுவதற்கு அந்த துறையில் ஒரு விற்பனராக இருந்திருக்கிறார். எந்த துறை, குறிப்பாக பல்வேறு வகையில் நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கங்க, நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க. நம்ம வந்து கலைஞர்னு சொன்னோடனே தமிழ் தான் போவாங்க. அவர் வந்து எல்லா தமிழில் வந்து இலக்கியத்தில் இருந்தார், நாடகத்தில் இருந்தார், எல்லா வகையிலும் புகழ்பெற்று இருந்தார், சினிமாவில் போய் இது பண்ணி இருந்தார், எப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி வந்து ஆட்சி செய்த திறன் பற்றி பேசுவாங்க, சட்டமாக்கிய திறன் பற்றி பேசுவாங்க. கலைஞருடைய நிதி மேலாண்மை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கலைஞர் வந்து அதாவது ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு வந்து ஃபைனான்ஸ் பட்ஜெட் போடுறதை பற்றி சொல்லிக் கொடுக்குறவர். கலைஞருக்காக தனியாக ஒரு நிதி பல்கலைக்கழகங்களும் ஆரம்பிக்கலாம். அந்தளவுக்கு அவர் வந்து அவருடைய கடைசி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உபரி பட்ஜெட்டை போட்டு போனார். அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு பட்ஜெட் போட்டு கையில் மிச்சம் 5000 கோடி ரூபா இருக்குதுன்னு சொல்லி அவருடைய 2010ஆம் ஆண்டு பட்ஜெட்னு நினைக்கிறேன் மீதி வச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் தான் தேர்தல் வந்தது. இப்படியான வகையில் வந்து கலைஞர் வந்து ஒரு நிதி மேலாண்மையில் மிகச்சிறந்த ஒரு நபராக இருந்தவர். ஃபினான்ஸ் வந்து கையில் வச்சுக்கூடிய வெகு சில முதலமைச்சர்களில் கலைஞர் ஒருவராக இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு வேலை பார்க்குறோம்னா அவருக்கு வந்து அரசுகிட்ட எவ்வளோ கணக்கு பணம் இருக்குது, அரசு எவ்வளோ துறைகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குது, பட்ஜெட் அறிவித்து ஒரு நாள் ஆச்சு, எவ்வளோ பணம் வந்து கருவூலத்தில் இருக்கும், மீதி பணம் வந்து செலவுக்கு போயிருக்கும், மாவட்டத்துக்கு போயிருக்கும், இப்போ கையில் இருப்பு இருக்கும், இப்போ ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சா அதுக்கான நம்மளோட பணம் இருக்குமா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து 5 நிமிஷத்தில் மூளையிலே யோசித்து ஓகே இந்த திட்டத்தை அறிவிக்கலாம்னு சொல்லி கோபாலபுரத்தில் முடிவு எடுத்துக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. கலைஞருடைய நிதி மேலாண்மையிலேருந்து பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து போகலாம். கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் அமைவது உண்மையிலுமே பல்கலைக்கழகத்துக்கு பெருமை. நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு உலகம் முழுக்க வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்க மாதிரி கலைஞர் பல்கலைக்கழகம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரினை பெற்றுக் கொடுக்குங்கிறத நான் நம்பலாம். அந்த ஒரு இதை வந்து இன்றைக்கு அறிவித்த நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும். ஒரு தமிழனாக ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் அது. திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.